இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு அழகாக ராதை மாதிரி கிருஷ்ணர் மாதிரி மேக்கப் போட்டு விட்டுருப்பீங்க. ஸோ ரியாக்குமே வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ட்ராப்பிங் ராதை மாதிரி எப்படி இருக்குன்னு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு பண்ணி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த மாதிரி மேக்கப் போட்டு விட்டுருக்கீங்க, ட்ராப் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ரியாவுக்கு நான் வந்து ராதை மாதிரி ஒரு ட்ராப்பிங் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் எங்கிட்ட இருக்கிற சிம்பிளான திங்ஸ் வச்சே வந்து தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் வந்துட்டு இப்போது ரியாக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்பவே கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த சௌரி வந்து டாப்லேருந்தே வச்சு பின்னிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணேன். ஸோ கொஞ்சம் இன்னுமே எனக்கு லென்த்தாக வேணுமா அப்படின்னா, ஸோ அதனால் கொஞ்சம் 2 பின்னல் மட்டும் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சௌரி வச்சு பின்ன ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி டைம்னு நினைக்கிறேங்க, எல்கேஜி ஆர் யூகேஜி ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருஷம் இது வந்து போட்டு விட்டு அனுப்புவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனதுனால அந்த மாதிரி சான்சஸ் வந்து கிடைக்கல. ஆனால் கசின்ஸ் எல்லாம் போகிறது பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஆசை வந்துடுச்சு. சரி, இந்த டைம் வந்து இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த மேக்கப் அண்டு ட்ராப்பிங் வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு ஜரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த ஜடையை சுற்றி வந்து பின் பண்ணிட்டேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரா இது நான் பண்ணல. ஓகே, இதுவே நல்லாயிருக்கு அப்படிங்க சிம்பிளாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜிமிக்கியாக இருக்க ஒரு இயரிங் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ போடுறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸும் இதே மாதிரி இந்த மாதிரி மேக்கப்புக்கெலாம் ரொம்பவே காமாக இருந்துக்குவாங்க இல்லைங்களா? ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மற்றதுக்கெல்லாம் தான் ஒரு ஃப்ராக் போடணுன்னாவோ இல்லை ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு போட்டால் கண்டிப்பாக அங்கே குத்துது இங்கே குத்துன்னு கண்டிப்பாக போட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி மேக்கப்லாம் ரொம்பவே வந்து அமைதியாக இருந்துக்குவாங்க, ரொம்ப பொறுமையாக இருந்துக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம அடிக்கடி போடுறதில்ல. ஸோ எஸ்பெஷலி நாங்கள் வந்து இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்கூலில் ஏதாவது சொன்னால் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி மேக்கப்புக்கு ட்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா என்னென்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சாந்து போட்டுன்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல. இது வந்து 90s கிட்ஸுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த மாதிரி கலராக இருக்கிறது பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னு நல்லா நினச்சிருக்கோம். ஸோ அந்த டைமை நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. இப்போ கொஞ்சம் இப்போ நான் வந்து என் பொண்ணுக்கு நான் வந்து அதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஓகே வா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே ஒரு டாட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் 2 புருவத்துக்கு மேலே வந்து அதை வந்து பொட்டு வச்சுட்டேன். சென்டரில் வந்து கொஞ்சம் பொட்டு வந்து பெருசாக ரவுண்டாக வச்சுட்டு அது கீழே ஒயிட் டாட் வச்சுருக்கேன். ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட் வந்து வளையல் ரொம்பவே போட்டு ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இருக்க இந்த ஷால் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே முக்காடு மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 2 சேஃப்டி பின் மாதிரி ஒரு குஷி டிப் வச்சு பின் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கலந்து நழுவிட்டு வராத மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஷாலோட எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதையை வந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நான் கொஞ்சம் வி ஷேப்பில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வி ஷேப் மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே அந்த டாப்பில் உள்ளே வச்சுட்டு 2 சேஃப்டி பின் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து அந்த ஷாலை வச்சு பின் பண்ணிட்டேங்க. ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக்காக இருந்தது. குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணிட்டு வர சொல்கிறப்போ அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம இந்த வித்தியாசமாக ஒரு வேரிங் இந்த மாதிரி வேர்லாம் ரெகுலராக பண்ணிவிட மாட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு பானையில் வந்து வெண்ணெய் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப். அந்த பானையில் வந்துட்டு நம்ம காட்டன்லாம் நிறைய போட்டு வெண்ணெய் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ உங்கள் வீட்டு சுட்டீஸ்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி விட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் எந்தெந்த மாதிரி எவ்வளோ ராதை இருக்காங்க, எவ்வளோ கிருஷ்ணர் பண்ணி விட்டீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ சாரீ ப்ளீட்டிங் சாரீ ட்ராப்பிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ உங்களுக்கு சாரீ இது பற்றின டீட்டெயில்ஸ் அதிகமாக தேவைப்பட்டது, ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.